இது நான் பேசுகிறேன். நான் என்று பேசுவது சத்தமாக அல்ல, கோபமாகவும் அல்ல. ஏனென்றால் ஏமாற்றத்திற்கு பிறகு மனிதன் முதலில் கற்றுக்கொள்வது மௌனம். மௌன சத்தத்தின் மொழியறிந்தவன் நான். நாம் ஏமாற்றப்படும் வரை நாம் பேசிக்கொண்டேதான் இருப்போம். நம்மை புரிய வைக்க, நம்மை சரி நிரூபிக்க, நம்மை காப்பாற்ற. ஆனால் ஒரு நாள் நம் முழுமையாக நம்பிய ஒருவர், நம் பாதுகாப்புக்குள் இருந்த ஒருவர் அதே நம்பிக்கையை நமக்கு எதிராக பயன்படுத்தும் போது, அந்த நொடியில் நாக்கு தவிக்கும், நிற்கும், கண்கள் திறக்கும், கண்ணீர் பெருகும், மனம் யோசிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது பிறக்கும் மௌனம். அதுதான் மௌனம். உண்மையிலேயே மௌனம் ஒரு பெரிய வரம். அந்த மௌனத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் மௌன சத்தத்தை உணர்கிறார்கள். அன்று அவர்கள் முழுதாய் பிறக்கிறார்கள். புதிய உலகத்தை காண்கிறார்கள். புதிய நம்பிக்கையை விதைக்கிறார்கள். புதிய மனிதனாய் உருமாறுகிறார்கள். மீண்டும் சந்திப்போம்.